பேச்சுலர் பசங்க வாடகை இருக்கிற இடத்துக்கு டேப்பு தண்ணி கசியுதுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அதனால அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக நான் போய் வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த வீடு பேச்சுலர் வீடு எப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த அப்படியே வீடியோவில் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது பேச்சுலர் ரூம்பு. வரக்குள்ளே நான் தண்ணி அடிக்க மாட்டோமா, சிகரெட்டு குடிக்க மாட்டோமா, எங்களுக்கு கெட்ட பழக்கமும் கிடையாது, நாங்கள் டீசெண்டாக இருப்போம் ன்னு சொல்லி அவ்வளோ ரெக்வஸ்ட்டு பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அந்த வீடை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். லைட் இல்லைன்னா லைட்டை மாற்றி கொடுங்க. அவ்வளோ இது பிரச்சனை பண்ணி பாருங்கள். சிகரெட் பாருங்கள், சிகரெட் இருக்கா? இதுதான் பேச்சுலர் ரூம். இதுக்கு யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் சரி பசங்க படிச்சுட்டு வேலை தேடி இங்கே வராங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் வீடு என்னைக்கு நாங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்தோமோ அதோடயே இருக்குது. பாய் அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஒரு பங்கு தான், இன்னும் இருக்குது, வாங்க காட்டுறேன். இதுதான் முடிச்சுக்காதீங்க. இங்கே லைட்டெல்லாம் கிடையாது, எல்லா லைட்டும் பீஸாக இருக்குது. இந்த பாருங்கள், மூளைக்கு மூளை இதுதான். இதை எப்படி இங்கே பாருங்கள், குப்பை கூட பரவாயில்ல, குப்பை மேடு கூட ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். குப்பை அன்னன்னைக்கு பல குப்பை சேகரிக்கிற இடம் கூட ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இந்த வீட்டை பாருங்கள். பேச்சுலர் பசங்களுக்கு ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் எல்லாம் ஐடியில் இருக்கிற பசங்க தான்மா. எல்லாம் கம்பெனியோ வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. கிச்சனை பாருங்கள், எல்லாம் ஐடியில் இருக்கிற பசங்க தான். ஐடியில் இருக்கிறவங்க மதுரைக்காரவங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். மதுரைக்காரங்க குடுத்தனம் பண்ணுற லட்சணத்தை பாருங்கள். தோ பாருங்கள், தோ பாருங்கள் பாட்டில். இது வீடா இல்லை சாராய குடோனா எனக்கு ஒன்றுமே புரியல. நானே அப்படியே உள்ளே மயக்கமே வந்துடுச்சு. எல்லாருக்கும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மூச்சு முட்டுது. அந்த அளவுக்கு இவங்க வச்சுருக்குறாங்க. இங்கே எதுக்கு நான் வீடு கொடுக்கணும்னு எனக்கே ஒரு இதாக வருது. வரக்குள்ளே அவ்வளோ இது ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அம்மா நான் அப்படி வச்சுக்கிறேம்மா, இப்படி வச்சுக்கிறேம்மா, நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட்டு குடிக்க மாட்டேன். எல்லா பேரண்ட்ஸ் பார்த்துங்க, பேச்சுலர் ரூம்பு எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள் பையன்லாம் சென்னை வந்தால் இப்படி தான் இருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.